நடிகர் ஸ்ரீ அவர்களோட வீட்ல யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சமீபத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகர் ஸ்ரீ அவர்கள பத்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவர் ஆளே மாறி போயிருக்க விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில அவங்களோட நண்பர்கள் அவர தேட ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்துல தான் ஸ்ரீ வீட்ல ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவரு ஆசையா வளர்த்த நாய் ஒண்ணு இப்ப இறந்து போயிருக்கு. ஸ்ரீ அவர்கள் பொதுவாவே நிறைய பேர்த்திட்ட மிங்கிள் ஆகக்கூடிய கேரக்டர் கிடையாது. ரொம்பவே பர்சனலா இருக்கக்கூடிய ஒரு 2, 3 பேர்கிட்ட தான் நல்லா பேசுவாரு. அதை தாண்டி அவரோட பொழுதுபோக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க அவரு ஆசையா வளர்த்த நாய் மட்டும்தான். அந்த நாய் கூட தான் விளையாடுவாரு, வெளியே போவாரு. ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நாய் கூட தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படியாப்பட்ட அவர் டிப்ரஷன் போனதுக்கப்புறம் அந்த ஒரு நாயை அவரால கவனிக்க முடியாம போயிருச்சு. குறிப்பா அந்த நாய்கிட்ட பேச முடியல, விளையாட முடியல, வெளிய முடியல. இதனாலேயே அந்த நாய் கொஞ்சம் சோர்வா தான் இருந்திருக்கு. அதுவும் கடந்த சில மாதங்களா அவரு வீட்ல இல்லாம வெளிய போயிட்டாரு. அவரும் ஆளு சுத்தமா வீட்டுக்கே வரதில்ல. இதனால அந்த நாய் ரொம்பவே ஏங்கி போயிருக்கு. எவ்வளோ பேர் நல்லா பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, சாப்பாடு குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே பண்ணாம ஸ்ரீயோட போட்டோவே பார்த்து குலைச்சிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு நிலையில அந்த நாய் சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, இதையே நினைப்பால இருந்து இறந்து போயிருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ஸ்ரீ அவர்களோட வீட்டில் எல்லாருமே கலங்கி போயிருக்காங்க. ஏன்னா கால் பண்ணா எடுக்கிறதில்ல. அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்த சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நிலையில அவர் ஆசையாக வளர்த்திருந்த நாய் அப்படிங்கிறது இறந்து போயிருப்பது அவங்களோட வீட்டில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூடிய சீக்கிரமே ஸ்ரீ அவர்களை கூட்டி வரணும், அவரை பழைய மாதிரி மாற்றணும் அப்படின்னு அவங்களோட குடும்பமும் சரி, நண்பர்களும் சரி முழு முனைப்போட ஈடுபட்டு இருக்காங்க. அது சீக்கிரமே நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீயோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாகவுமே இருக்கு. கூடிய சீக்கிரமே இது நடக்கணும் அப்படின்னு நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ஜெயிலர் 2 படத்துல சிவராஜ்குமார் இருக்குது சமீபத்துல அவரே ஒரு இன்டர்வியூல உறுதி செஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினி அவர்களோட நடிப்புல நெல்சன் அவர்களோட இயக்கத்துல ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. 500 கோடிக்கும் மேல அந்த படம் கலெக்ஷன் வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சிவராஜ்குமார் அவர்களோட கேரக்டர் தமிழ் ரசிகர்களிடத்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் தனுஷ் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர்களுக்கு கேன்சர் இருந்தது உறுதி செய்யப்பட்டு அவரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வந்தாரு. இதனால அவரு ஜெயிலர் 2 படத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அவருமே அதை தான் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில ரீசெண்டா அவரு உடல்நலம் சரியாகி மறுபடியும் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரீசெண்டா இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூல நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னும், கூடிய சீக்கிரமே ஜெயிலர் 2ல ஜாயின் பண்ண போறேன், என்னோட போர்ஷன்ஸ் இன்னும் வரையும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.